8ஆம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கர்ப்பப்பை நீர்க்கட்டி, மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி நாம் உணவு முறை மூலியமாகவே சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இன்னைக்கு விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இந்த பிசிஓடி, கர்ப்பப்பை நீர்க்கட்டி, மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது ரெகுலராக எவ்ரி மந்த் பீரியட்ஸ் கரெக்டாக முதல்ல வராது. அப்படியே பீரியட்ஸ் வருதா இருந்தாலும் அதிகப்படியான பிளட் ஃப்ளோவாக இருக்கும். ஒன்று பீரியட்ஸே வராது, ரெகுலராக கரெக்டாக மந்த்துக்கு வராது, இல்லாட்டி அதிகமான பிளட் ஃப்ளோ இருக்கும். அப்புறம் முகத்தில் இந்த மீசை முடி வளர்கிற மாதிரி, தாடி முடி வளர்கிற மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் மாதிரி முடி வளர்ச்சி இருக்கும். அப்புறம் முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான வயிறு வலி இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று பிசிஓடி, அதாவது கர்ப்பப்பை நீர்க்கட்டி, மாதவிடாய் கோளாறு நல்லாவே இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி குழந்தையானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம எளிய உணவு முறை மூலியமாகவே நாம் இதை சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உணவு முறை மூலியமாக மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் அப்படின்றதும் நம்ம உங்களுக்கு விளக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம். சரி, நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹார்மோன் டேப்லெட் மாதம் எடுத்துப்பாங்க. எடுத்து பீரியட்ஸ் போக வச்சுருவாங்க. அப்படி போக வச்சுட்டாவே அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ரைட்டு, பீரியட்ஸ் நார்மலாக போகுது நமக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் இல்லை வருஷம் கணக்கில் ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட்டு பீரியட்ஸ் போக வைக்கிறவங்களாம் இருக்காங்க. அதை தான் தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வே கிடையாது. அந்த மாத்திரை திருப்பி நீங்கள் விட்டீங்கன்னா திருப்பியும் அடுத்த மாதமோ திருப்பி அந்த இர்ரெகுலர் பீரியட் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஹார்மோன் டேப்லெட் தான் இதுக்கு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப குண்டாக ஃபேட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பீரியட்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த பீரியட்ஸ் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுனால இந்த இர்ரெகுலர் பீரியட் சரியாகும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. சரி, இது எதனால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு டயட் பிளான் இருக்குது. இந்த லோ கார்போஹைட்ரேட், அதாவது அதிகப்படியான மாவுச்சத்து இல்லாத உணவுகள் எடுத்துக்கிறதுனால மட்டுமே இதை நாம் நார்மல் கொண்டு வர முடியும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ண முடியும், கர்ப்பப்பை நீர்க்கட்டியை கரைக்க முடியும், மாதவிடாய் கோளாறை சரி பண்ண முடியும், குழந்தையின்மைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த லோ கார்போஹைட்ரேட் உணவு முறை என்ற அதிக மாவுச்சத்து இல்லாத உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதுனால தான். லோ கார்போஹைட்ரேட் உணவு முறையை நாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்ப நல மருத்துவரை ஒரு டைம் ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சுகர் இருக்கா, இல்லை ஏதாச்சும் லிப்பிட் ப்ரொஃபைல் என்ன நார்மலாக இருக்கா, ஃபேட்டி லிவர் ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரியான பிரச்சனை வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்ப நல மருத்துவர் ஆலோசனை பண்ணி ஒரு பிளட் செக்அப் ஒன்று பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லோ கார்போஹைட்ரேட் உணவு முறை, இந்த அதிக மாவுச்சத்து இல்லாத உணவு முறையை ஃபாலோ பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இந்த உணவு முறையை நீங்கள் ஒரு 4லேருந்து 5 மாதம் தொடர்ச்சியாக விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறு, பிசிஓடி, குழந்தையின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த உணவு முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலை உணவை கண்டிப்பாக இட்லி, தோசை இந்த மாதிரியான மாவு பொருள் உணவு கட்டாயம் தவிர்த்துருங்க. பெண்கள் காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மெதுவடை இந்த மாதிரியான மாவு சத்து உள்ள உணவுப் பொருள் கண்டிப்பாக தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி காலையில் என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னா, வேக வச்ச வேர்க்கடலை, அப்புறம் தேங்காய் துருவல், பாதாம் பருப்பு, அப்புறம் வேக வச்ச முட்டை இந்த மாதிரியான உணவு கண்டிப்பாக காலையில் உணவில் எடுத்துக்காங்க. கட்டாயம் காலையில் இந்த மாவு பொருள் உணவு இட்லி, தோசை, மெதுவடை, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. மதியத்தில் சாதம், 1 கப்பு சாதம், அதுக்கு 3 மடங்கு வேக வச்ச காய்கறிகள், எல்லாம் காய்கறி பொரியல், கூட்டு இந்த மாதிரின்றது எடுத்துக்காங்க. அதுவும் உங்களுக்கு பசிக்குது பத்தலை அப்படின்னா வேக வச்ச முட்டை 1ஓ 2ஓ நீங்கள் எடுத்துக்கலாம். இரவில் கண்டிப்பாக இட்லி, தோசையை அவாய்ட் பண்ணிடுங்க. தவிர்க்க முடியல அப்படின்னா ஒரு 2 தோசையை எடுத்துட்டு அது கூட வேக வைத்த சுண்டல் பயிறு, எல்லாம் காய்கறி கூட்டு இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்காங்க. நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 300 கிராம் 200 கிராம் சிக்கனோ மட்டனோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச முட்டையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது மெயினாக சர்க்கரை பொருள்கள் ஸ்வீட் பொருள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சர்க்கரை உணவுப் பொருளும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. அறவே இந்த மாதிரியான மாவு சத்து உள்ள பொருளும் சர்க்கரை சத்து உள்ள பொருளும் சுத்தமாக சாப்பிடவே கூடாது. பழங்களாக எடுத்துக்கும் போது ஜூஸ் போட்டு நிறைய சர்க்கரை போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதே இருக்கக்கூடாது. பழங்களை அப்படியே எடுத்து சாப்பிட பாருங்க. அப்படி ஜூஸ் போட்டாலையும் இந்த சர்க்கரை பொருளை அவாய்ட் பண்ணிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரியான உணவு முறையை நீங்கள் ஒரு 4லேருந்து 5 மாதம்
மாதம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரியான மாதவிடாய் கோளாறாக இருந்தாலும் சரியாயிடும். இந்த பிசிஓடி, அப்புறமா வந்துட்டு நீர்க்கட்டிகள், அதுக்கப்புறம் குழந்தையின்மை, இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களால் முடிஞ்சால் இது கூட வந்துட்டு வாக்கிங், ஜாக்கிங்கு, அப்புறம் யோகா, தியானம், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேட்டாக இருக்கோம், அதிகப்படியான வெயிட்டாக இருக்கும், அதனால தான் நமக்கு குழந்தை இல்லை, அப்புறம் அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாதவிடாய் கோளாறு வந்து அதிகமாக இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அதாவது வந்து குண்டாக இருந்தாலும் சரி, லீனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த விதமான உணவு முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது 4-5 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பயனடைங்க. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல தகவலோட உங்களுடைய சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.